Chuki got the sauce, man. இதுதான் Redmi Note 9 4G. ரெட்மியோட புது ஸ்டார்டர் Redmi Note 9 சைனாவில் அவங்க லான்ச் பண்ணியிருக்குது. இப்போ இந்தியாவில் Redmi Note 9 சீரிஸ் ஏற்கனவே லான்ச் ஆகிடுச்சு. முதல்ல Redmi Note 9 Pro, 9 Pro Max லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு Redmi Note 9 கூட லான்ச் பண்ணாங்க. ஆனால் சைனாவில் லான்ச் பண்ண இந்த Redmi Note 9 4G ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஃபோன். இந்தியன் லான்ச்சஸோட கம்பேர் பண்ணையில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ என்ன சேஞ்சஸ்? இது ஆக்சுவலாக இந்தியன் Redmi Note 9ஓட ஒரு அப்கிரேடாக ரெட்மி இங்கே என்ன தான் பண்ணுறாங்க? இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த Redmi Note 9 4G அன்பாக்ஸ் பண்ணலாம். ஹே guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அன்பாக்சிங்க்கு போவோம். ஸோ இதுதான் Redmi Note 9ஓட பாக்ஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஒயிட், அதுக்கப்புறம் அந்த கிரேடியன்ட் பர்பிள் ப்ளூ காம்பினேஷன் ரொம்பவே நல்லா மிக்ஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். டாப்பில் 6000 mAhன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஒரு மேஜர் செல்லிங் பாயிண்ட் அதுதான். சைட்ஸில் மினிமலாக தான் இருக்குது பிராண்டிங். பாட்டமில் பார்க்கல இது 4128 வேரியண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 4GB RAM, 128GB ஸ்டோரேஜ். இப்போ இந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணலாம். பின்னாடி இதை பார்க்கல தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. சாம்சங் வந்து அவங்களோட புது M சீரிஸ் ஃபோன் அந்த M51க்கு வந்து இதுதான் மீனஸ்ட் மான்ஸ்டர் அப்படின்னு மொக்கையாக ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது இந்த மான்ஸ்டரை டார்கெட் பண்ணி தான் பண்ணாங்களா, ரெட்மியை தான் இங்கே கலாய்க்க ட்ரை பண்ணி அவங்க மொக்க வாங்கினாங்களா எனக்கு தெரில. பட் இதை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாம்சங் M51க்கு ரெட்மியை தான் டார்கெட் பண்ணாங்களா? அந்த மீனஸ்ட் மான்ஸ்டர் மொக்க கேம்பெயின் ரெட்மியை நோக்கி வந்தது தானா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனிவே, இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். முதல்ல இந்த சின்ன ஒயிட் இன்சர்ட் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு சிம் இஜெக்டர் பென், அப்புறம் ரெகுலர் லீஃப்லெட்ஸ். இது சைனீஸில் இருக்குது, ஏன்னா இந்த ஃபோன் இப்போதைக்கு சைனாவில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட் டிபியூ கேஸ். இப்போ நம்ம மெயின் இவெண்ட்டுக்கு வருவோம். இதுதான் Redmi Note 9 ப்ளூ கலர் வேரியண்ட். பின்னாடியிலேருந்து ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணலாம். கைஸ், எனக்கு இதை பார்த்த உடனே ரியல்மி C3யோட அந்த பில்ட் தான் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா, இல்லை உங்களுக்கும் பார்த்தா ரியல்மி C3யோட அந்த ஒரு டிசைன் மாதிரி தெரியுதா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் திருப்பி. ஓகே, இப்போ பாக்ஸ்க்கு வருவோம். இங்கே USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு 18 வாட் சார்ஜர். இந்தியாவில் லான்ச் ஆன Redmi Note 9ல் 22.5 வாட் சார்ஜர் கொடுத்தாங்க பாக்ஸில். ஸோ இது லைட்டாக பேக்கில் போன மாதிரி இருக்குது. ஆனால் பேட்ரி கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. Redmi Note 9 4Gயில் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 6000 mAh பேட்ரி, இந்தியன் Note 9ல் 5020 mAh பேட்ரி. ஸோ 20% இங்கே பேட்ரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பில்ட் வந்து எதுவும் பெருசாலாம் இம்ப்ரூவ் பண்ணல. ஆனால் பேக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் இப்போ ரொம்ப ஈஸியாக பிக்கப் ஆகிறதில்லை. ஏன்னா க்ளாசி ஃபினிஷ்க்கு பதிலாக ஒரு மேட் ஃபினிஷ் அந்த ரியல்மி C3 மாதிரி ஃபினிஷிங்கை கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன்ஸ்னு வரையில் லென்த்தும் சரி பிரெத்தும் சரி எக்ஸாக்டாக Redmi Note 9 மாதிரி தான் இருக்குது. வெயிட்டும் ஏறக்குறைய அதே தான், 1 கிராம் தான் வித்தியாசம். இங்கே பேட்ரி கெப்பாசிட்டி 20% இன்க்ரீஸ் பண்ணியும் வெயிட் அதே மாதிரி ப்ளஸ் டைமென்ஷன்ஸ் அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ். திக்னஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் எதுவாக இருந்தாலும் Redmi Note 9 இந்தியன் வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த Redmi Note 9 4Gயாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரு கையில் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியான ஃபோன்ஸ்னு சொல்ல முடியாது. இப்போ ஃப்ரண்ட்லேயும் மாற்றிருக்காங்க. இந்த Redmi Note 9 4Gலையும் இன்னும் ஒரு 6.53 inch டிஸ்பிளே தான், ஃபுல் HD ப்ளஸ் 60 Hz IPS LCD. இதெல்லாம் அதே தான். பட் டெக்னிக்கலாக பார்க்கல பிரைட்னஸ் இந்தியன் Redmi Note 9 அளவுக்கு இல்லை. ப்ளஸ் அந்த பஞ்ச் ஹோல் வந்து இப்போ திருப்பியும் நாட்சை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைட்னஸ் வியூயிங் ஆங்கிள்ஸ் மாற்றி பார்க்கலையும் கொஞ்சம் கம்மி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ப்ரொடெக்ஷனுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது Gorilla Glass 3. Gorilla Glass 5லேருந்து Gorilla Glass 3க்கு போயிருக்காங்க. ஸோ எடுத்தோன்னே பார்க்குறதுக்கு அதே டிஸ்பிளே மாதிரி தான் ஆன் பேப்பர் இருக்குது. பட் பக்கத்தில் வந்து பார்க்கையில் நிறைய விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் பவர் வால்யூம் கீஸ் ரைட்டில், இந்த தடவை ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பவர் கீ கடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸ்? ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பின்னாடி இருக்கிறதா இல்லை பவர் கீழே பில்ட்டுனா வரதா? என்ன கேட்டிங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் ப்ரிஃபரன்ஸ்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பாக்கெட்லேருந்து டக்குன்னு ஃபோன் எடுக்கல, அன்லாக் பண்ண முடியும். சைடில் எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்ததில்லை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் சின்ன ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த இன்ஸ்டன்ஸில் ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. லெஃப்ட்டில் இன்னமும் மைக்ரோ SD சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 2 சிம் ப்ளஸ் மைக்ரோ SD ஒரே நேரத்தில் யூஸ் பண்ண முடியும். ஸ்டோரேஜ் ஏற்கனவே 4 மடங்கு ஏறி இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்த இந்த 4128 வேரியன்ட் தான் பேஸ் வேரியன்ட். ஸோ இந்த தடவை பேஸ் ஸ்டோரேஜ் 128GB. பாட்டமில் USB Type-C போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோன், அப்புறம் ஸ்பீக்கர் இருக்குது.
டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் ஜாக் செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்கோட இன்னொரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஸ்பீக்கர் இருக்குது இந்த ஃபோனில், நல்லா லவுடான அவுட்புட். இங்கே எனக்கு ஆக்சுவலாக டிசைனில் ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. டாப்பில் இந்த ஸ்பீக்கரை கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹோலில் ஐஆர் பிளாஸ்டர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நான் கிட்டத்தட்ட மிஸ் பண்ணிட்டேன். சலீம் பாபா டெக்னிக்கல் சேனல்லேருந்து சலீம் கூட இருந்ததுனால அவர் தான் பாயிண்ட் அவுட் பண்ணார். ஸோ ஒரு பிக் தேங்க்யூ. இப்போ இந்த செல்ஃபியும் இந்த ஃபோனோட 8 மெகா பிக்சல் கேமரா வச்சு எடுத்தது தான். இந்தியன் நோட் 9ல் 13 மெகா பிக்சல் கேமரா இருந்துச்சு. இங்கே எடுத்த ஷாட்ஸும் வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்துச்சு, பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்தியன் நோட் 9லேயே இதோட பெட்டராக இருந்துச்சு எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும். ஆனால் கான்ட்ராஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ 1080p வீடியோ ரொம்பவே கிறிஸ்பாக இருந்துச்சு. இப்போ முன்னாடி உள்ள கேமராலையும் சரி பின்னாடி உள்ள கேமராலையும் சரி மேக்ஸிமம் 1080p 30 தான் எடுக்க முடியும். ஸோ அது ஒரு ஏமாற்றம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில ஜென்ரேஷன் முன்னாடியே 4K கொடுத்துட்டு இருந்தாங்க ரெட்மி. இப்போது ரியர் கேமராஸ் பற்றி பேசையில் 3 சென்சர் தான். இப்போது அந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சரை தூக்கிட்டாங்க. அது எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. மற்ற 3 சென்சரும் இப்போது ப்ரைமரி ஒரு 48 மெகா பிக்சல் சென்சர் f1.8 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. செகண்டரி 8 மெகா பிக்சல் சென்சர் f2.2 அல்ட்ரா வைட் லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. மூணாவது கணக்கு காமிக்கிறதுக்காக ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர். இந்த கேமராஸால் எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே நல்லா தான் வந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட் பிளர், அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்ட், அந்த f1.8 லென்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருந்தது. எஸ்பெஷலி இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இமேஜ் குவாலிட்டி எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. போன தடவை நம்ம ரெட்மி நோட் 9 இந்தியன் ரெட்மி நோட் 9ல் பார்த்த மாதிரியே இங்கேயும் நல்லா தான் இருக்குது. அல்ட்ரா வைட்ஸும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இன்ஃபேக்ட் இங்கே ஷாமி வந்து கேமராவை கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ண மாதிரி இருக்குது. கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதே தான், நைட் மோட், போர்ட்ரேட்ஸ், ப்ரோ மோட் எல்லாம். பட் அந்த இமேஜஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்க மாதிரி இருக்குது. சாஃப்ட்வேர் பற்றி பேசையில் இங்கே MIUI 12 ரன் ஆகிட்டு இருக்கு இந்த ஃபோன். Android 10 மேலே பில்ட் பண்ண MIUI 12. இது சைனீஸ் ராமுங்கிறதுனால கூகுள் ப்ளே ஸ்டோர், கூகுள் ப்ளே சர்வீசஸ் எதுவுமே இங்கே கிடையாது. ப்ளஸ் எக்கச்சக்கமான ப்ளோட்வேர், நிறைய ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஜென்ரலாக சைனீஸ் ராம் அப்படி தான் இருக்கும். இது இன்னமும் MIUI தான். MIUI 12ஓட டெடிக்கேட்டட் ஃபீச்சர்ஸ் என்ன புது ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ ஏற்கனவே பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கு இங்கே ஒரு கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பர்ஃபார்மன்ஸ் ஓகேன்னு சொல்லலாம். ஒரு சில ஸ்டட்டர்ஸ் எடுத்த உடனே ஃபேஸ் பண்ண. இது ஸ்னாப்ட்ராகன் 662 சிப், இந்தியன் மீடியாடெக் ஹீலியோ G85க்கு பதிலாக இங்கே 662 கொடுத்துருக்காங்க. இது 11 நானோமீட்டர் சிப், அது 12 நானோமீட்டர் சிப். ஸோ பேட்ரி லைஃப்க்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கணும். அஃப்கோர்ஸ் 20% பேட்ரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆனது தான் மெயின் அட்வான்டேஜ். கைஸ், இப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ரெட்மி நோட் 8ல் கிளாஸ் பேக்கும் ஸ்னாப்ட்ராகன் 665ம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே பிளாஸ்டிக் பேக் 662 கொஞ்சம் பின்ன போன மாதிரி தான் இருக்குது. எஸ், ரேம் 33% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 4 GB பேஸ், ஸ்டோரேஜ் 400% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 128 GB பேஸ். ஆனாலும் இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான சிப் யூஸ் பண்ணியிருக்கணும் இங்கே. ஏன்னா போன ஜென்ரேஷன் வந்த சிப்போட ஒரு கம்மியான சிப் இங்கே யூஸ் பண்ணுறது எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. அஃப்கோர்ஸ் சில பேர் வந்து 662 665ஓட பெட்டரான சிப்புன்னு சொல்லுவாங்க. அது பேசிக்காக மோட்ரோவில் அவங்க 662 லான்ச் பண்ணையில் மார்க்கெட்டிங்காக சொன்ன ஒரு விஷயம். ஏறக்குறைய ஈக்குவலான சிப் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் குவால்காம் என்ன முட்டா பசங்களா? ஒரு பிராண்டாக ஒரு புது சிப் லான்ச் பண்ணையில் பழைய சிப்போட பெட்டராக இருந்துச்சுன்னா 665க்கு அடுத்து 666ன்னு பேர் வைக்க போகிறாங்க. 662ன்னு நேம் பண்ணியிருக்காங்கன்னா மோட்டோ வந்து இது குவால்காம் தப்பாக நேம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது வாயில் வர சொல்கிறது தான். ஸோ எனிவே, மோட்டோ பண்ணாலும் சரி, ரெட்மி பண்ணாலும் சரி, யார் பண்ணாலும் தப்பு தான். ஸோ இங்கே 665 போன ஜென்ரேஷன்லேருந்து 662 இந்த ஜென்ரேஷன் போயிருக்கிறது ஒரு மேஜர் நெகட்டிவ்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் இப்போ இங்கே ப்ரோஸ்னு பார்த்தீங்கன்னா ரேம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பேக் இன்னும் கொஞ்சம் கிரிப்பியாக இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கம்மியாக பிக்கப் பண்ணுது, ப்ளஸ் அந்த கேமரா லே அவுட் கொஞ்சம் புதுசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா கொரில்லா கிளாஸ் 5லேருந்து 3க்கு போயிருக்கோம். டிஸ்பிளே போன இந்தியன் ரெட்மி நோட் 9 அளவுக்கு பிரைட்டாக இல்லை. ப்ளஸ் திருப்பி நாட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் ஸ்லோவாக இருக்குது. ரிவர்ஸ் சார்ஜிங் இந்தியன் வேரியண்ட்டில் 9 வாட்ஸ், இதில் வெறும் 2.5 வாட்ஸ் தான். இன்டர்னல்ஸ் இன்னும் வீக்காக இருக்குது. போன ஜென்ரேஷன் ரெட்மி நோட் 8ஓட வீக்காக இருக்குது. ப்ளஸ் ஒரு கேமரா சென்சர் கட் பண்ணிட்டாங்க. ஓகே, மேக்ரோ சென்சர்லாம் ஒரு நெகட்டிவாக நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதை விட்டுருங்க. ப்ளூடூத் 5.0லேருந்து 4.2க்கு போயிருக்காங்க. ஸோ நிறையவே இங்கே பேக்கில் போயிருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தா, இந்த 4128 ரெட்மி நோட் 9 இந்தியன் வேரியண்ட் வந்து 13,500 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. இது சைனாவில் 999 யுவானுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 11,000க்கு லைட்டாக அதிகம். ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இந்தியாவில் இந்த ஃபோனை லான்ச் பண்ணாங்கன்னா
ஒரு ரெட்மி நோட் 9 லைட் இல்லை ரெட்மி நோட் 9 ஸ்னாப் ட்ராகன் வேரியண்ட் அப்படி ஏதாவது சொல்லி லான்ச் பண்ணாங்கன்னா மேபி கன்சிடர் பண்ணுற அளவுக்கு இருக்கலாம். ஆனால் இந்தியன் ரெட்மி நோட் 9ஓட இது ஒரு அப்கிரேட் கிடையாது. இந்த ஃபோன் இந்தியாவுக்கு எப்போ வரும்னு வெயிட் பண்ணுற அளவுக்குலாம் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வித்தியாசம் இருக்கா? ஆமாம். பட் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மேட்டர் கிடையாது இந்த ஃபோன். ஸோ இதுதான் ரெட்மி நோட் 9 4G. இதுதான் என்னோட சின்ன அன்பாக்சிங் வீடியோ. இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக பட்டுச்சா இல்லை ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். Have a nice day. Bye.